அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 78 பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, லின்ஃபங்க அந்த ஒரு ஆன்செஸ்டர் கூப்பிட்டு போயிருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ அங்கே போய் பார்த்தா இவர் மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு 3 பேர் அங்கே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய டீமனை வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால வெளியில் வர முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டீமனை நகர விடாமல் பிடிச்சி வச்சிருந்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, டேய் எவ்வளோ நேரம்டா நீ போய் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுடைய தாத்தா அப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ குடும்பமாக உட்காந்து அந்த ஒரு டீமனை சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா? ஸோ அந்த குரூப்பில் ஒரு வயசான கிழமை இருக்குது. அது என்ன கேட்குது நம்ம ஹீரோவை பார்த்து, நீ தான் வந்து லின் ஷாவ்தியோனோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆமாங்க, நான் தான் அவனோட பையன் அப்படிங்கிறான். சரி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் யார் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க, நம்ம ஹீரோட அப்பா தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மேஷன் இருக்குது. அந்த ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த ஒரு டீமன் வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபார்மேஷனுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோன்ஸ்லேருந்து தான் வருது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அந்த ஸ்டோனோட எனர்ஜி வந்து காலியாக போகுது. கிட்டத்தட்ட இன்னொரு 2 வருஷம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு பிளேஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது மறுபடியும். ஸோ உனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ தயவு செஞ்சு போயிட்டு அந்த ஒரு ஸ்டோன்ஸ் எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் இல்லைனா ஃபார்மேஷன் என்ன ஆகும், வீக் ஆகிடும். இந்த ஒரு டீமன் வந்து ரிலீஸ் ஆகிடும். உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே பயங்கரமாக அவஸ்தைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா எழுதின ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த ஒரு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் எங்கெங்கெல்லாம் மானுமெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நோட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னா, அவங்க அப்பா பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்குறான். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு சொல்கிறாங்க இல்லையா. பட் ஆனால் இவங்களுக்குமே தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த தாத்தா என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ வந்து ஹெவன்லி ஸ்வாட் செக்டரில் சேர்ந்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறான். அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், நீ வந்து உங்கள் அப்பா அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க ஸ்ட்ரென்த் வந்து பத்தாதுப்பா. ஒவ்வொரு முறையும் யாராவது வந்து உன்னை காப்பாற்றிட்டே இருக்க முடியாது. நீ வந்து உன்னை நீயே காப்பாற்றிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஃபார்மேஷன் வந்து வெளியில் வந்துடுறான். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் சொல்கிறான், இந்த மாதிரி மற்ற ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக இவர் கூப்பிட்டு போயிருந்தாரு அப்படிங்கிறான். நேற்று மற்ற ஆன்செஸ்டர்ஸா, அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் ராஜாவுக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து டீமன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவங்க பிரின்ஸோட பேலஸ்க்கு திரும்ப வந்துடுறாங்கப்பா. வந்துட்டு அங்கே என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நைட் ஆகிடுச்சு. இந்த பறவை வந்து கேட்குது, நீ கண்டிப்பாக வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆமாம் போய் தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு, அது எல்லாமே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறான். இது என்ன சொல்லுது, அந்த இடம் வந்து பயங்கர ஆபத்தான இடம். உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் போகிறாங்க, ஆனால் வெளியில் உயிரோட அவ்வளோ பேர் வரது கிடையாது. ஸோ ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், ஆபத்தெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வராது, போகணும்னு முடிவு பண்ணியாச்சுல, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, சரி போகணும்னு முடிவாயிடுச்சு, என்னோட பாடியை வந்து ரீஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என் கூடவே இரு, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இப்போ இவன் வந்து அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டருக்கு போயே ஆகணும். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுப்பா, இவன் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறியே, இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் விருந்துக்காடாக வந்தேன், இல்லைப்பா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்வாட் செக்டர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒருத்தர் வராரு இவங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக. இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பாய் சொல்லிட்டு 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த ஸ்வாட் செக்டரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் திருந்தலைங்க. லின்ஃபங்க எப்படி போட்டு தள்ளலாம் தான் இவனுங்க பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, ஆனாலும் இவங்களுக்கு சுத்தமாக அறிவு வரல. இவனுங்க என்ன தெரியுமா யோசிக்கிறானுங்க, இப்போ இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மயக்கத்தில் தான் இருக்கான். அவன் யாருன்னா, மார்ஷல் காட் டெம்பிளுக்கு ரொம்ப முக்கியமானவன். ஸோ கண்டிப்பாக இவனை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய அந்த மார்ஷல் சோலை அந்த பொண்ணு திருடிட்டு போயிட்டா இல்லையா, அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணா, மறுபடியும் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத கண்டென்ஸ் பண்ணியிருக்கான். இது சாதாரணமாக எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இவங்ககிட்ட நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஷர்ஸ்க்காக பெரிய பெரிய செக்டாரை சேர்ந்தவங்க இவனை விடமாட்டாங்க, தோர்த்திக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தானும் உருப்பிடக்கூடாது, மற்றவங்களும் உருப்பிடக்கூடாது, அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடில் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன் நல்லா கப்பல் மேலே தான் போனால் என்ன, இப்போது 2 பேருமே அந்த ஸ்வாட்லேயே உட்காந்து மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா போகிற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கான். ஒரு வழியாக அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்கப்பா. அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இவன் அப்படியே எல்லாத்தையுமே ரசிச்சுட்டே இருக்கான். ஸோ உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும், இல்லைனா அதை சுற்றி ஒரு பெரிய ஷீல்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் இருக்குது. எல்லா மாஸ்டர்ஸும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே லீடர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்காரு. போய் இவங்க வந்து வணக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லீடர் என்ன சொல்கிறாரு, அந்த கிங்டமில் நடந்தது இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே என் காதுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து 4 டீமன்ஸ் வந்து தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு வேலியில் இவன் ஃபஸ்ட்டு போனப்போ ஒரு டீமன் தானே தப்பிக்க பார்த்துச்சு. அந்த டைமில் அந்த ட்ரீ வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இருந்தாலுமே அந்த சின்ன சோல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுச்சு இல்லையா, அதெல்லாமே சொல்கிறான். ஸோ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டீமன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம்
வச்சுக்கோமோ அங்கெல்லாம் நம்ம பாதுகாப்பு அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் அவங்க பேசி முடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். பேசி முடிச்சோன்னா அவர் என்ன கேட்குறாரு, சரிப்பா அதெல்லாம் போட்டோம், லின்ஃபேங்கை நம்மளுடைய செக்டாரை சேர்த்துக்கலாம், உங்கள் யாருக்காவது வந்து அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாரு. யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. சரிப்பா யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை இல்லையா, அப்போ இவனை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒரு குரல் கேட்குது, எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கேவுக்குள்ளே சண்டை நடந்துச்சுல்ல, அந்த கேவில் இந்த பொண்ணுடைய பிரதருமே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துக்கு போயிட்டான். அவன் இன்னும் கண் மூச்சு ஏஞ்சிக்கல. ஸோ லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓப்பனாகவே கேட்குறாரு, ஏமா உன்னோட பிரதருடைய கண்டிஷன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனாலுமே அவள் என்ன சொல்கிறா, அவளோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுதே அவனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை டிஃபீட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவனால் டிஃபீட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறா. அதாவது இந்த சிங்கி இருக்காங்களே, அவங்க தான் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொன்னதே வந்து இவன் நம்ப மாட்டேங்கிறா. இவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க வந்து டீமன்ஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறா. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் ஸ்ட்ராங்காகவே இருக்கா. அப்போ அந்த சிங்கி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் இங்கே உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து லின்ஃபங் தான். அவனோட உயிரை பணையம் வச்சு சண்டை போட்டான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிரதரும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து நம்புற மாதிரி இல்லை. இவன் என்ன தெரியுமா கேட்குறா, நான் வந்து அவன் கூட சண்டை போடணும், சண்டை போட்டு அவன் என்னை டிஃபீட் பண்ணானா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் உண்மையாக தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே லீடர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா லின்ஃபங் நீ என்ன சொல்ற, உனக்கு வேணும் அப்படின்னா நீ இதை ரெஃப்யூஸ் கூட பண்ணலாம், நீ சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. பட் ஆனால் இவன் என்ன சொல்றான், என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறான். அவ பார்க்குறா, சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லி சமாளிக்காத, முடியாதுன்னா முடியாது சொல்லு, பயந்துட்டேன்னா பயந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறா. அதான் லின்ஃபங் சொல்கிறான், இங்கே பாருமா நீ முதல்ல என்ன பண்ணு, என்னுடைய பேர்டு ஒன்று இருக்குது அதுக்கிட்ட சண்டை போடு, நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஏன் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே நம்ம பேர்டு வெளியில் வந்துருமா. நம்ம பேர்டுக்கு தான் கொஞ்சம் வாய் அதிகம் இல்லை. அது என்ன சொல்லுது, நான் வந்து ஒரு டைமில் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருந்தேன் தெரியுமா, அந்த லெவலில் நான் இருந்தேன்னா உன்னை எப்பயோ போட்டு தள்ளியிருப்பேன் அப்படிங்குது. இவளுக்கு பயங்கர கோவம். இவன் என்ன பண்ணுறா, அவளோட அந்த மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறா. இவள் வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவல் மார்ஷல் சோல். ஸோ சிங்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த பறவையால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்காங்க, ஸோ பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் சமாளிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பவர் அப் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கா. டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து கண்டிப்பாக அந்த பேர்டை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பேர்டை ஜெயிச்சுட்டா அடுத்தது யார் சண்டை போடுவாங்க, லின்ஃபங் சண்டை போடுவான் இல்லையா, ஸோ அவனோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய ஆர்வம். இப்போ இந்த ஒரு பொண்ணு வந்து எடுத்த உடனே ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறாப்பா. நார்மலாக சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு பவரை டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதிகமான பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவ எடுத்த உடனே ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பறவை வந்து டிஃபீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லீடர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது, நம்ம பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஷீல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தடுத்து விட்டுருதுப்பா. இந்த பொண்ணுக்கே அதிர்ச்சி தாங்கலை, எப்படா இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த பறவை உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எப்பவும் போல மிஸ்டர் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக பேசுறாரு, இங்கே பாராத்தா என்ன ஹர்ட் பண்ணுற அளவுக்குலாம் உங்ககிட்ட பவர் கிடையாது, விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறான். அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம். அது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் வந்து பவர் அப் பண்ணி இந்த வாட்டி அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் இன்டர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போது நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே சீனியர் இருக்காங்களே, அவங்க வரைக்கும் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு திறமை இருக்குப்பா அப்படின்னு தான் அவங்களுமே சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பேர்டை அட்டாக் பண்ணுறா. பட் ஆனால் அதுவுமே வந்து தடுத்து நிற்குது. எல்லாருக்குமே என்னென்னா கண்டிப்பாக அந்த ஒரு பேர்ட் டிஃபீட் ஆகிடும், இவளோட ஸ்வாட் இன்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, இது சாதாரண பேர்ட் கிடையாது, இது ஒரு ஹோலி பேர்ட். ரொம்ப ஈஸியாகவே அந்த பொண்ணை பின்னாடி தள்ளிடுதுப்பா. இப்போது எல்லாருக்குமே ஆச்சரியம், ஏங்க என்ன பேர்டுங்க இது, இந்த மாதிரி இவ்வளோ ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேர்டை நான் இந்த உலகத்தில் கேள்விப்பட்டதே இல்லையே, இது எங்கேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு லீடரை கேட்குறாங்க. லீடருமே எனக்கும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பேர்டு என்ன பண்ணுதுன்னா, நான் அட்டாக் பண்ண போகிறேன், இது என்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறமா அது கேட்குது, என்னம்மா இதோட விட்டு கொடுத்துறேன் எப்படி, நான் இன்னும் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்குது. அந்த பொண்ணு வந்து விடுற மாதிரி தெரியல. ஆனால் டீச்சர் வந்து தடுத்துடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா போதும், நம்மளோட லிமிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், இதோட நிறுத்திக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதே இல்லை.
அந்த லீடருமே கேட்குறாரு, ஏமா இன்னுமா நீ சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் என்ன சொல்றா, இந்த பேர்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, அதுக்காக அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்றா. அதான் அவர் சொல்றாரு, ஏமா அந்த பேர்ட் நல்லா பாரு, அவனை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுது, அவனை பார்த்தா அவனுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இருந்தாலுமே இவன் என்ன சொல்றா, இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன், அவன் என்கிட்ட சண்டை போட்டு தீரணும் அப்படிங்கிறா. அட ஏமா இவ்வளோ ஸ்டபனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அந்த டைமில் இவன் என்ன சொல்றானா, சரிம்மா நீ என்ன சண்டை போடணும் அவ்வளோதானே, முதல்ல போய் ஹீல் ஆயிடு, ஹீல் ஆகி முடிச்சதுக்கப்புறமாவா நம்ம சண்டை போடலாம் அப்படிங்கிறா. ஓகேன்னு சொல்றா. இப்போ இந்த பறவை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குது, இந்த மாதிரி நான் வந்து நல்லா சண்டை போட்டேனா, உங்களை வந்து பெருமையாக்கணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதான் எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இந்த பறவை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லீடர் வந்து கேட்குறாரு லின்ஃபங் கிட்ட, இது என்ன பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் வந்து சொல்கிறான், இது வந்து ஒரு சீக்ரெட் பேர்டு அப்படிங்கிறான். இப்போ இந்த ஒரு பேர்டு இருக்கு பாருங்க, தன்னை பற்றி புகழ்ந்து எப்பவுமே பேசும் இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அவன் பிடிச்சி இழுத்துறான், வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பேர்டையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, செக்டாரில் சேர்ந்துக்கோ, நீ சேர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு என்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஆனால் அதை எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவனோட திறமை எப்படி இருக்குன்றத முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அதுக்காக இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணணும், இவனோட மார்ஷல் சோலை வந்து அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணா அப்படின்னா அது வந்து இவனோட லெவல் என்ன அப்படிங்கிறத சொல்லும். அந்த டைமில் சிங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எந்த எனர்ஜியுமே ஹோல்ட் பண்ணாத, எல்லா எனர்ஜியுமே ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இவன் என்ன பண்ணுறான், எனர்ஜி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்த உடனே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாறுது. ஏன்னா இவனுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கிங் லெவலோ எம்பரர் லெவல் ஸ்வாடோ கிடையாது, அது வந்து ஹோலி ஸ்வாட் இல்லையா. அந்த ஹோலி ஸ்வாடை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அரண்டு போகிறாங்க. அது பத்தாததுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்வாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுத்த ஆரம்பிக்குது. இவங்களை வந்து ஆக்சுவலாக ஒரு சில ஸ்வாடெல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம். யாருமே வந்து அந்த ஸ்வாட் மதிக்கவே இல்லையா. அந்த ஸ்வாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக இவனை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எம்பரர் கிரேட் ஸ்வாட்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்வாட்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் வந்து செக்லூஷன், அதாவது தனியாக போயிட்டு உட்காந்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வாட் எல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யாரா இந்த பையன் எங்கே இருந்தா வந்திருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.